குட்டி குட்டியாக கட் பண்ணணும். நீ தோலை மட்டும் ஒழிச்சு கூட குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிறேன். அடிக்கிற கிளைமேட்டுக்கு அருமையான ராகி பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு என் பொண்ணு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறா. மெதுவாக கட் பண்ணு, சரியா? தேவையான அளவு ராகி மாவு கலந்து எடுத்துக்கலாம். போதும் பாப்பா. வெங்காயத்தை இது மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணி வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணு. எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போடு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கைடு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிணைச்சிக்கலாம். இப்போ ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறோம். ஓகே. இப்போ தண்ணி ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி மாவை நல்லா தண்ணி ஊற்றி பிணைஞ்சி இந்த சப்பாத்தி மாவை பார்த்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பக்கோடா சுட ஆரம்பிச்சிடலாம். இதில் பக்கோடா, ராகி ரொட்டி, போண்டா எது வேணுமோ அது நம்ம தெரிஞ்ச மாதிரி சுட்டு செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இது கூட பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். பச்சை மோசமாக துங்காத வயிறு வலிக்கும். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிட்டு இருக்குது. எண்ணெய் காய்ஞ்சிட்டுமே நம்ம பக்கோடா சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் மேலே பட்டுற போது நம்மளோட அருமையான ராகி பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மோர்னு எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு வழியாக எல்லா பக்கோடா சுட்டு முடிச்சாச்சு. இங்கே சுட சுட ஒரு பக்கம் காலி ஆகிட்டு இருக்குது. இந்தா இங்கே பாப்பா பிளேட்டு காமி. பிளேட் எங்கே? அப்பா கழுவே தேவையில்லை, சூப்பராக இருக்குப்பா. நல்லா இருந்துச்சா? பக்கோடா நல்லா இருந்துச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் டிஷ் என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு மனுஷன் கால் கிடக்க 1 மணி நேரமாக நின்று சுட்டுருக்கிறேன். ஒரு கடைசி ஒரு 2-3 பீஸ் வைங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு, சரியா? வந்தால் தான் கிடைக்கும், வச்சிருக்கலாம் மாட்டீங்க. பார்க்கலாம்.